ஹாய் செஸ் ஃப்ரீக்ஸ். இந்த வீடியோ பிகினர் பார்ட் சீரிஸோட செகண்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பீஸ் மூமெண்ட்ஸை பற்றி கற்றுக்க போகிறோம். பீஸ் மூமெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போர்டை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். போர்டில் ஸ்டாண்டிங் லைன் ஸ்கொயர்ஸ், ஸ்லீப்பிங் லைன் ஸ்கொயர்ஸ் அண்ட் டயக்னல் ஸ்கொயர்ஸ்னு 3 டைப் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. இந்த லைன்ஸை பற்றி பார்க்கலாம். ஏலேருந்து ஹச் வரைக்கும் இருக்கிற லைன்ஸ் எல்லாம் நம்ம ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கிற ஸ்கொயர்ஸ்லாம் நம்ம ரேங்க்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டிங் லைன்ஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம டயக்னல் ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்கிறோம். வாங்க இப்போ நம்ம எல்லா பீஸும் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரூக். யானை எப்படி மூவ் ஆகும்னா ஸ்ட்ரைட் லைன்லேயும் அப்புறம் ஸ்லீப்பிங் லைன்லேயும் மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பிஷப்பை பற்றி பார்க்கலாம். பிஷப் டயக்னலில் மூவ் ஆகக்கூடிய ஒரு பீஸ். ஒயிட் கலர் பிஷப் ஒயிட் டயக்னல்லையே மூவ் ஆகும். அதே மாதிரி இதுவே பிளாக் கலரில் ஒரு பிஷப் பிளாக் கலர் ஸ்கொயரில் பிளேஸ் ஆயிருந்தா அது பிளாக் டயக்னல்லையே மூவ் ஆகும். இவ்வளோதான் பிஷப்போட மூவ்மெண்ட். அடுத்து நம்ம குயினை பற்றி பார்க்கலாம். குயின் ரூக் மாதிரியும் மூவ் ஆகும், அதே சமயம் பிஷப் மாதிரியும் மூவ் ஆகும். குயின்னால ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் அப்புறம் டயக்னல் எந்த டைரக்ஷனில் வேணாலும் போக முடியும். நெக்ஸ்ட் கிங்கை பற்றி பார்க்கலாம். கிங்கும் கிட்டத்தட்ட குயின் மாதிரி தான். ஆனால் கிங்னால தன்னை சுற்றி இருக்கிற ஒரே ஒரு பாக்ஸுக்கு மட்டும்தான் போக முடியும். 1 2 3 4 5 6 7 8 டோட்டலாக கிங்கை சுற்றி 8 பாக்ஸ் இருக்குது. கிங்னால இந்த 8 ஸ்கொயர்ஸ்க்கும் போக முடியும். நெக்ஸ்ட் நம்ம நைட்டை பற்றி பார்க்கலாம். நைட் எல் ஷேப்பில் மூவ் ஆகும். 3 ஸ்டெப்ஸ் தான் போகும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒயிட்டில் இருக்கிற நைட் 1 2 3ன்னு மூவ் ஆகி பிளாக் ஸ்கொயரில் போய் நிற்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே 1 2 லெஃப்ட் ஆர் ரைட் இப்படி தான் நைட் எப்பயுமே மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிப்பாய். சிப்பாய் ஃபர்ஸ்ட் டைம் மூவ் பண்ணும்போது 1 ஸ்டெப்பும் மூவ் பண்ணலாம், 2 ஸ்டெப்பும் மூவ் பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் மூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் சிப்பாயினால் 1 ஸ்டெப் தான் மூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சிப்பாய் மற்ற பீஸை காட்டிலும் ரொம்பவே தனித்துவமான பீஸ். இதனால வெட்டுறப்போ கிராஸாக மட்டும்தான் வெட்ட முடியும். மற்ற பீஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆச்சோ அதே டைரக்ஷனில் வெட்டிடும். ஆனால் சிப்பாய் அப்படி கிடையாது, ஒன்லி கிராஸாக மட்டும்தான் அதனால வெட்ட முடியும். தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். செஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.